ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, சொந்தமாக வீடு கட்டும் முன் நீண்ட நாள் கனவு விரைவில் பூர்த்தியாகப் போகிறது என் கண்மணி. நானே முன் நின்று உனக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய போகிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. நீ வீடு கட்டுவதற்கான அஸ்திவாரத்தை நானே யார் வடிவிலும் வந்து முன்னின்று நடத்தி தருகிறேன். என் லீலைகள் உன் வாழ்க்கையில் எந்த வகையிலும் ஊடுருவோம். அதை இதுதான் என்று உன்னால் யோசிக்க முடியாததாய் ஆச்சரியமுடையதாய் அமைத்து உன் வாழ்க்கைக்கு கொடுப்பேன். இப்போது தளர்ந்து நம்பிக்கையற்று திடமில்லாமல் எனக்கு என்ன செய்வீர்கள் என்று கேட்கும் அளவிற்கு உன் புத்தியும் மனமும் குழம்பி போய் சஞ்சலமாய் உள்ளது. அது சிறிது நாளில் தெளிவு பெறும். கவலை கொள்ளாதே. உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன். உறுதியோடு இரு. என் மீது நம்பிக்கை முழு அளவில் இருந்தால் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். என்னை ஏன் கைவிட்டீர்கள் என கேட்டு உன் அருகில் நான் இருக்கும் பொழுதே நீங்கள் தூர விலகி செல்லாதீர்கள். நீ பயணித்த பாதையில் முட்களை மட்டுமே இதுவரை பார்த்து அதில் நீ வலியுடன் நடந்து சென்ற வேதனைகள் எல்லாம் இப்போது எப்படி மாறியது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும். நம்பிக்கையை நீ இழந்தாலும் நான் அதை அதிகமாக்க செய்வேன். எல்லாம் தெளிவு பெற்று முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் இதோ வந்துவிட்டது. என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்பொழுதும் நிர்கதியாக இருக்க விட மாட்டேன் என்பதையும் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் உறுதியாக நம்பு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள், நோய், கடன், கசப்பான உறவுகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் சுகமாக வாழ ஆரம்பிப்பாய். யாரேனும் ஒருவர் தன்னை பாபாவின் குழந்தையாக பாவித்து பாபாவிடம் வேண்டிய அளவு சரணடைந்து அந்த சரணாகதியை முழுமையானதாக செய்து கொள்ள முயற்சிகள் முழுவதும் எடுத்துக்கொண்டு விட்டால் பாபா அவருடைய எல்லா சுமைகளையும் ஏற்க முன்வந்து அந்த பக்தரை உண்மையிலேயே தனது குழந்தையாக ஆக்கிக் கொள்கிறார். அவனுடைய பொறுப்புகள் எல்லாவற்றையும் பாபாவே ஏற்றுக்கொள்வார். பாபா கூறியுள்ளபடி ஒருவன் காண்பது என்னை மட்டுமே. எனினும் என்னை பற்றிய பேச்சுக்களையே செவி மடிப்பினும் என்னிடம் மட்டும் பக்தி கொள்வானாயினும் ஒருவன் முழு மனதுடன் என்னை நாடி என்னிடமே நிலைத்திருப்பின் அவன் உடல், ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள தேவையில்லை. பாபாவிடம் பக்தி செலுத்துவோர் இங்கு ஏராளமானோர் உள்ளனர். ஆனால் பாபாவிடம் சரணடைந்து அவரது குழந்தையாக வேண்டுபவர்கள் எத்தனை பேர்? மனித குலத்தில் உள்ள பெரும் குறை இது. சுலபமாக அளிக்கப்படுவதை யாரும் மதிப்பதில்லை. தமது குழந்தைகளுக்கு அமானுஷ்யமான அதிசயத்தக்க உதவி பாபா அளித்த நூற்றுக்கணக்கான சம்பவங்களுக்கு பின்னரும் விசுவாசம் ஏற்படவில்லை என்பது ஆச்சரியமாக உள்ளது. உண்மையிலேயே நீ பாபாவிடம் சரண் புகுந்துவிட்ட குழந்தையெனில் வேண்டியதை அளிக்க தயாராக பாபா இருப்பதை நீ உணர்ந்து விடுவாய். பாபாவிடம் இந்த கணமே பூரண சரணாகதி அடையுங்கள். மற்ற எல்லாவற்றையும் பாபாவே பார்த்து கொள்வார். உன் மனபாரம் என்று நீ நினைக்கும் நேரத்தில் நான் உன் சாய்தேவா இல்லை என்ற நினைப்பை ஏற்படுத்தி கொள்ளாதே. உன் கண்களுக்கு நான் ஒற்றை ரூபத்தில் தெரிந்தாலும் என் உயிரில் பாதிதான் என் பிள்ளைகள். உங்கள் அனைவரின் இதயத்தில் ஆத்மாவாக உள்ளேன். சில நேரம் இது ஏன் இதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்குள் உணர வைப்பேன். ஆனால் அது உன் ஆழ் மனதிலிருந்து வரும் வரை அதை உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பேன். நீ உணர்ந்த பிறகு உன் வாழ்க்கையில் செயல்பாட்டாய் நிறுத்துவேன். உனக்கு ஒன்று தர வேண்டும் என்று நான் விரும்பினால் அதற்காக நானே உன்னை தயார் செய்து நீ அறியாத வண்ணமாய் இருப்பேன். உன் அப்பா நான் உனக்கு செய்த விஷயங்களை நீ அற்புதமாய் உணருவாய். மனதில் காரணமற்ற பாரம் உனக்கு ஏறிக்கொள்கிறது. மனம் கடந்த கால பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளும் பொழுது இயல்பாகவே அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களை இழந்து விடுகிறது. எனவே குடும்பத்தில் எது நடந்தாலும் கண்டும் காணாமல் இரு. முடியாத நிலையில் வீட்டை விட்டு வெளியில் வா. அருகில் உள்ள கடை வீதிக்கு சென்று வா. எப்போதுமே என்னை நினைவில் வை. உன் மனதை சாந்தப்படுத்தி உன்னை துன்பங்களிலிருந்து காப்பேன். உன்னை புரியாமல் உன்னிடம் வீணாக சண்டை போடுபவர்களுக்கு அவர்களின் தவறை நான் உணர வைப்பேன். மங்களகரமான சுப செய்தி ஒன்று உன்னை தேடி வருகிறது. அதை எதிர்பார்த்து நீ காத்திரு குழந்தையே.
நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை அல்லது கிடைக்கவில்லை என்றாலோ சோர்ந்து விடாதே. காரணமில்லாமல் இங்கு எதுவும் தள்ளிப்போகாது. இன்று நடக்கவில்லை என்றாலும் நிச்சயம் விரைவில் நடக்கும். நம்பிக்கையோடு இரு. எல்லாம் நன்மைக்கே நடக்கின்றது. பச்சை குங்குமத்தை தொட்டு உன் வேண்டுதலை மனதார இன்று பதிவிட்டு நாளை என் ஆலயம் வா. உனக்கு நான் பூக்கள் மூலம் உறுதி தருகிறேன். ஒருவன் என் நாமத்தை அன்போடு உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். என் கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும். என் அடியவர்களை அவன் சாவின் வாயிலிருந்தும் நான் வெளியே இழுத்து விடுவேன். ஒருவன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமோடு இசைப்பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்து இருப்பேன். என் லீலைகளை எவனாவது இசைப்பானாயின் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கும் திருப்தியை அளிப்பேன். எவன் என்னிடம் பூரண சரணாகதியடைகிறானோ, எவன் என்னை விசுவாசத்தோடு வணங்குகிறானோ, எவன் என்னை நினைவில் நிறுத்தி நிரந்தரமான தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது எனது சிறப்பு இயல்பாகும். என்றைக்கு என் பெயரை சொல்ல ஆரம்பித்தாயோ அன்றைக்கே உன் பாவங்கள் தொலைந்து விட்டது. கெட்ட காலம் முடிந்துவிட்டன என்பதை நம்பாமல் இருப்பவர்கள் என்னை நம்புகிறேன் என்று உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள். உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த விதமான அஸ்திரமும் இனி உன்னை நெருங்காது குழந்தையே. உன்னிடம் உள்ள இறைவனான நான் மிக பெரியவன். என் மீது எந்த பக்தனுக்கு முழு பக்தி ஏற்படுகிறதோ அவனுடைய கேடுகளும் அபாயங்களும் துடைக்கப்படுகின்றன. என்னை சரணாகதியடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் என் 4 கரங்களையும் கொடுத்து அவனை மேலே எழ செய்வேன். என்றும் அவனை கண்ணிமை காப்பது போல காப்பேன். நான் இருப்பது நீ விரும்பிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை குழந்தையே. குரு சரணங்கள் மீது தலை வைத்து என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்தால் நிறைவேறாத காரியம் ஒன்றும் இருக்க முடியாது. மனசாந்தி இல்லாத ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் கிடையாது. உன் பாரத்தை என்மேல் வை. என் மீது உன் பார்வையை திருப்பு. என்னையே தியானி. நிச்சயமாய் நான் உனக்கு சாந்தி அளிப்பேன். உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி உன் தந்தையான என் மீது வைத்துவிடு குழந்தையே. நீ என்னிடம் வந்தால் நான் உன்னை கண்டிப்பாக பாதுகாப்பேன். ஒவ்வொரு கணமும் நீ என்னையே நினைத்து கொண்டு இருந்தால் அந்த ஒவ்வொரு கணமும் நான் உன்னை காப்பாற்றுவேன். யார் என்னை பெரிதும் நினைக்கிறாரோ அவருடைய பார்வையில் நான் இடைவிடாது இருக்கின்றேன். என்னுடைய பெருமை மட்டுமே வெளிப்படும். நீ என் வழியில் தொடர்ந்து வந்தால் உனக்கு எல்லா வழியையும் நான் திறந்து விடுவேன். எனக்காக சிறிது கஷ்டத்தை நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கு வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து கஷ்டத்தையும் நான் விலக்கி விடுவேன். உன் தந்தையான நான் பலருக்கும் பலர் அறிய அற்புதங்களை அவர்கள் வாழ்வில் செய்துள்ளதை நீ அறிவாய்தானே. உனக்கு மட்டும் நான் செய்ய மாட்டேனா என்ன? உனக்கான அற்புதமும் உன்னருகில் வந்து கொண்டு இருக்கிறது. அதை பெற்றவுடன் மகிழ்ச்சியோடு என் கோவிலுக்கு வர நீ தயாராக இரு. இன்று ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் தந்தையான நான் உனக்கு காட்சியளிப்பேன். உனக்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். உனக்கு எப்போது இந்த உலகத்தை பற்றியும் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களை பற்றியும் புரிய போகிறது? ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை நீயே இன்று வெறுக்கின்ற அளவுக்கு போகிறாய்? சிறு விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து உன் நிம்மதி என்னும் கதவிற்கு நீயே பூட்டை போட்டு தாளிட்டு கொண்டு எனக்கு ஒரு புதிதாக காலம் பிறக்காதா என்று ஏங்கி நிற்கும் உன்னை பார்த்து உன் அப்பா நான் மனம் புண்ணாகி போயுள்ளேன். உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள், அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தை, நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி உனக்கான வாழ்க்கை என்னும் பாதை திசை திரும்புகிறது என்று ஆதங்கத்தில் செய்வது அறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகிறாய். அதை பார்க்கையில் உன் தந்தையான நான் துடித்து போகின்றேன். உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கும் நேரமெல்லாம் என் கண்ணில் தாரை தாரையாய் கண்ணீர் வருகின்றது. மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே. அதுதான் உன்னை இந்த அளவிற்கு தள்ளி இருக்கிறது. மற்றவர்களிடம் பேசு, ஆனால் அவர்களிடம் உன் அன்பை வெளிக்காட்டாதே. அப்படி அவர்களுக்காக ஏங்குகிறாய், கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கிறாய் என்றால் அந்த நிமிடம் நீ விலகி செல். ஏனென்றால் அடுத்த நிமிடம் உன் அன்பிற்கு அங்கு மதிப்பு இருக்காது. உன் சுயமரியாதை அந்த இடத்தில் பொதிந்து போகும். யார் உன்னோடு இருக்கிறார்களோ இல்லையோ,
உன் தந்தையான நான் உன்னோடு இருப்பேன் தங்கமே. என் குழந்தையின் மெல்லிய மனம் சீக்கிரம் காயப்படுகின்றது. அதற்கு ஆறுதலான மருந்தாய் நான் உன் அப்பா இருக்கின்றேன். நீ இவ்வளவு மெல்லிய மனதோடு இருப்பது உன் தவறு அல்ல. அது உன் இயற்கையான சுபாவம். அதனால் நீ எதற்கும் குற்றமாய் கருதி உன்னை நீ கஷ்டப்படுத்திக் கொள்ளாதே. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் இருப்பேன். நம்பிக்கையும் பொறுமையும் தான் பக்தி என்ற தேரை இயக்குகின்ற இரு சக்கரங்களாக இருக்கின்றது. அதே போல சுகங்களும் துக்கங்களும் வாழ்க்கை என்ற வண்டியை ஓட்டுகின்ற இரு சக்கரங்களாக இருக்கின்றது. நான் வகுத்து வைத்த சில நியாயங்களுக்கு தகுந்தது போல மனிதன் துக்கத்தை மட்டுமே அனுபவிப்பது இல்லை. கஷ்டங்களையெல்லாம் நான் சுகமாக மாற்றி விடுகிறேன். வாழ்க்கையில் சில நேரங்களில் துக்கத்தில் மூழ்க வேண்டியதாகிறது. நீ செய்கின்ற கர்ம வினைகள்தான் உன் வாழ்க்கையில் சந்திக்கின்ற எல்லா விதமான சுகங்களுக்கும் துக்கங்களுக்கும் காரணமாக அமைகின்றது. கர்ம வினை எதுவோ அது இங்கு பலனாக மாறுகிறது. பிரச்சனைகள் மனதை அழுத்தும் நேரத்தில் தடுமாற்றமே இல்லாமல் என் நாமத்தை சொல்லி ஆராதிப்பவர்களே என் பக்தர்கள். அவர்களுக்கு என் ஆசீர்வாதங்களையும் கருணையையும் பொழிந்து அவர்களை நான் எப்படியும் காப்பாற்றி விடுவேன். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். நீ எடுத்த முடிவில் நீ உறுதியாக இரு என் குழந்தையே. யாராவது உன்னை வந்து குழப்புவார்கள். ஆனால் நீ அதை கேட்டு குழம்ப வேண்டாம். நீ எடுத்த முடிவின்படி நீ அந்த வழியிலேயே செல். உனக்கு துணையாக நான் இருப்பேன். பின்னால் வரும் காலகட்டங்களை நினைத்து வருந்தாதே. உனக்குள் இருக்கும் பக்தியும் நம்பிக்கையும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. எல்லா காலகட்டத்திலும் நான் உன்னோடு இருப்பதால் உனக்கு எதுவும் நேராது. அஞ்சாமல் உன் முடிவை சரியாக செயல்படுத்தி உன் வாழ்வை மகிழ்ச்சியான வழியில் கொண்டு செல். உன் நிமிடங்களை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். உன் கஷ்டங்களை நான் உணர்கிறேன். நீ உன் மனதில் வைத்து புழுங்கி அதை நினைத்து நீ கதறும்போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பானது எப்படியென்று வார்த்தைகளால் சொல்ல முடியாது. உனக்கான விஷயங்கள் நிச்சயம் உன்னை வந்து சேரும் என் குழந்தையே. அவசரப்படாதே. நமக்கு இது கிடைக்குமோ நடக்குமோ என்று எண்ணாதே. நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துவிட்டது. துன்பங்களையெல்லாம் நீ சந்தித்து முடித்து விட்டாய். உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன்னிலை உணரும் காலத்தை நான் உருவாக்குவேன் என் குழந்தையே. விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்து கொண்டு கடந்து வந்து கொண்டு இருக்கிறாய். இனி கவலை எதற்காக? எதற்காக இந்த பயம்? உன் அப்பா நான் இருக்கிறேன். எவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரங்கள் உன் மனதில். இதிலிருந்து இப்போது நீ மீண்டு வந்திருக்கிறாய். உன்னை நான் கைவிடுவேனா? இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கப் போகிறாய். தைரியமாக இரு. அனைத்திலும் நீ ஜெயிக்கப் போகிறாய். உன்னை தேடி நான் வந்து கொண்டு இருக்கிறேன் குழந்தையே. நீ என்னை வரவேற்க தயாராக இரு. உன்னை மகிழ்விக்கவே உன் தந்தையான நான் வந்து கொண்டு இருக்கிறேன். உன் கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு செல்லப் போகிறேன். விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து நான் ஒளி ஏற்றுவேன். நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் உன் தந்தையான என்னிடம் விட்டுவிடு. எதுவும் இங்கு நிரந்தரமில்லை. எல்லாம் ஒரு நாள் மாறும். நமது பூர்வ ஜென்ம பந்தமே உன்னை என்னிடம் சேர்த்துள்ளது என் குழந்தையே. இது வெறும் வார்த்தையல்ல, உன் தந்தையான என்னுடைய சத்திய வாக்கு. உன் பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியோடு கடந்தாக வேண்டும். உனக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன் என்பதை நீ மறவாதே. கடந்த காலத்தை கலக்கமில்லாமல் உணர்ந்து கொள். நிகழ்காலத்தை ஊக்கத்தோடு அணுகிப்பார். வருங்காலத்தை தைரியமோடு எதிர்கொள்ளலாம். கிடைக்காததையும் தவறவிட்டதையும் நினைத்து மனம் தளராதே. உனக்கு கிடைத்த வரங்களை உன் எண்ணத்தில் கொள். கடவுளை நம்பு. அவர் நல்லவர்களை என்றுமே கைவிட மாட்டார் என் தங்கமே. நாளை என்பதை என்னிடம் ஒப்படைத்து முடிந்த நன்மைகளை இன்று நீ செய்து பார். நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைக்கும். காயத்திற்கு மருந்தும் காத்திருந்ததற்கு விருந்தும் கிடைக்கும். என் அருள் உன்னை வந்து நிச்சயம் சேரும் என் செல்வமே. நீ காண்பதெல்லாம் என்னுடைய சொரூபமே என்ற நம்பிக்கை இருந்தால் நான் உன்னுடையவன். உன்னை ஒதுக்கும் இடத்திலும் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தை மதிக்கப்படாத இடத்திலும்
உன் செயல்கள் போலி என கூறும் இடத்திலும் நீ யார் என்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை. உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து செல். இதுவே இவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும். ஓம் சாய்ராம்.